சந்தேகம் வந்துட்டா அத உடனே தீர்த்திடணும். ஹலோ. சொல்லுங்க சந்திரிகாமா. எங்க இருக்கீங்க சண்முகம்? வீட்டுக்கு தான் நேரா வந்துகிட்டு இருக்கோம். சரி, அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அம்மா ஆபீஸ் ஃபைல்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஓ, பிரீத்தி உங்களுக்கு ஃபோன் பண்ணாளா? இல்லீங்களேம்மா, என்ன விஷயம்? சரி சரி, பாத்து வாங்க. சந்திரிகாவா? அவ எதுக்கு ஃபோன் பண்ணா? ஒன்னும் இல்லம்மா, பிரீத்தி ஏதாவது ஃபோன் பண்ணாங்களான்னு சந்திரிகாமா கேட்டாங்க. நான் இல்லைன்னு சொன்னேன். சரி பார்த்து வாங்கன்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டாங்க. ஏன் சந்திரிகா ஃபோன் பண்ணி பிரீத்தி ஃபோன் பண்ணாளான்னு கேட்கணும்? தெரியலீங்களேம்மா. காரணம் இல்லாம கேட்க மாட்டாள. பிரீத்திக்கு ஏதாவது பிரச்சனை நடந்திருக்குமோ? மா, என்னம்மா சொன்னாங்க? பிரீத்தி ஃபோன் பண்ணலன்னு சொல்லியிருப்பாங்க. ஆமா, பிரீத்தி ஃபோன் பண்ணலன்னு தான் சொன்னாரு. நான் சொல்லல, எனக்கு தெரியும் பிரீத்தி ஃபோன் பண்ணியிருக்க மாட்டேன். முடியாது ஹரிஷ், நான் இந்த ஜாதக விஷயத்தை மட்டும் அம்மா கிட்ட சொல்லாம மறைக்க முடியாது. என் சுயநலத்துக்காக என்ன நம்பினவங்கள ஏமாத்திட்டேங்கிற குற்ற உணர்ச்சி என் வாழ்க்கை பூரா படுத்துக்கிட்டே இருக்கும். என்னால முடியாது. ஜாதகத்தை அம்மா கிட்ட கொடுக்கதான் போறேன். இப்போ என்ன, அந்த பண்டிதர் கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்திருக்க, அதனால உன்னால கொடுக்காம இருக்க முடியல, அவ்வளவுதானே? வேணா அவர் கும்பிடுற சாமி கிட்டயே நாம போய் கேட்டு பார்க்கலாம், ஜாதகத்தை கொடுக்கணுமா வேணாமான்னு. அது எப்படி? பிரீத்தி, அவன் சொல்றதும் சரிதான் பிரீத்தி. நாம எதுக்கு தேவையில்லாம போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கணும்? முடிவு அந்த சாமி கிட்டே விட்டுறலாம். இங்க பாரு, ரொம்ப யோசிக்காத. ஒரு பேப்பர்ல குங்குமமும் இன்னொரு பேப்பர்ல விபூதியும் வச்சு சாமி முன்னாடி போடலாம். அதுல விபூதி வந்தா நீ பாட்டி கிட்ட சொல்லக்கூடாது. அதே குங்குமம் வந்தா நீ பாட்டி கிட்ட சொல்லிடு. அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நாம பாத்துக்கலாம். என்னக்கா? சரிடா, வா. இதுல ஏதாச்சும் ஒண்ணு எடு. தைரியமா எடு பிரீத்தி. அக்கா, ஒரு நிமிஷம் இரு. என்னக்கா நீ உன் வாழ்க்கையை தீர்மானிக்க போற? சீட் எடுக்கும் போதுதான் சாமி கும்பிடாம விட்ட. அட்லீஸ்ட் ஓபன் பண்ணி பார்க்கும் போதாவது சாமி கும்பிட்டு ஓபன் பண்ணலாம்லக்கா.
ஐயோ, குங்குமம் வந்திருக்கு. பிரீத்தி பார்த்தா பாட்டி கிட்ட சொல்லலாங்கிற முடிவுக்கு வந்துருவாளே. என்ன மன்னிச்சிரு சாமி. என் அக்கா சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டா. அம்மா இல்லாம வாழ்ந்த எங்க அக்கா இன்னைக்கு சந்தோஷமா வாழ்றானா அது விக்ரம் மேல உள்ள காதலால தான். அவ காதல் ஜெயிக்கணும், அவ சந்தோஷமா வாழணும். அதுக்காக தான் இந்த தப்ப பண்றேன். எனக்கு இதை விட்டா வேற வழியும் தெரியல. என்ன மன்னிச்சிரு சாமி, மன்னிச்சிரு. எடுக்கா. என்னக்கா வந்திருக்கு? இருடா, இன்னும் ஓபன் பண்ணவே இல்ல. சீக்கிரம் ஓபன் பண்ண. பாத்தியாக்கா, கடவுளே கொடுக்க வேண்டாம்னு சொல்லிடுச்சு. எல்லாமே உனக்கு சாதகமா தான் நடக்குது. நீயும் விக்ரமும் சேர்றத யாராலையும் தடுக்க முடியாது. ஆமா பிரீத்தி, பாட்டிக்கிட்ட ஜாதகத்தை கொடுக்க வேணாம். சரி வாங்க போலாம். பாட்டி தான் ஃபோன் பண்றாங்க. வேணாம்க்கா, இப்ப எடுக்காத. அந்த சாமியே ஜாதகத்தை கொடுக்க வேண்டாம்னு முடிவு சொல்லிடுச்சு. இப்போதைக்கு போன் அட்டெண்ட் பண்ணாத. பிரீத்தி, இவன் சொல்றது சரிதான் பிரீத்தி. இப்போதைக்கு நம்ம எதுவும் பேச வேணாம். கொடு. வா போலாம். சந்திரிகா எதுக்கு ஃபோன் பண்ணி பிரீத்தி பத்தி கேட்டான்னு தெரியலையே. பிரீத்தியும் ஃபோன் எடுக்கல. அங்க என்ன பிரச்சனை ஒன்றும் புரிய மாட்டேங்குது. மா, எனக்கு என்னமோ அந்த பிரீத்தி பண்டிதர் இருந்த சோகத்துல கூட போன் பண்ண மறந்துருக்கலாம்ல. இல்ல அவ கையில மொபைல் இல்லாம இருந்திருக்கலாம். வேற ஏதாவது ரீசனா கூட இருந்திருக்கலாம்ல. நீ என்ன நம்பவே மாட்டியா? இத பாரு, நான் எங்க வேணாலும் சொல்லுவேன். ஏன் கோவில்ல கூட சத்தியம் பண்ணி சொல்லுவேன், விக்ரம் பிரீத்தியை தான் லவ் பண்றான். அந்த பிரீத்தி லவ் பண்றாளோ இல்லையோ, எதுவா இருந்தாலும் சரி, இப்ப பிரீத்தி அம்மாவுக்கு போன் பண்ணல. இதையே காரணம் காட்டி அவளை வீட்டை விட்டு துரத்த போறேன். எப்படிமா? அந்த ஜாதகம் கைக்கு வந்தும் இன்னும் அத அம்மா கிட்ட சொல்லல. இந்த ஒரு காரணம் போதும். அந்த ஜாதகத்தை திருடி பழிய அவ மேல போட்டு இந்த வீட்டை விட்டே அம்மா கையால அடிச்சு துரத்த வைக்கிறேன். சந்திரிகா, நீ அந்த பிரீத்தி கிட்ட இருந்து ஜாதகத்தை திருட போறியா? நாளைக்கு தெரியும் நான் என்ன பண்ண போறேன்னு. அதுக்கு முன்னாடி பிரீத்தி கிட்ட ஜாதகம் இருக்கிற விஷயத்த அம்மாவுக்கு போன் பண்ணி சொல்லணும். அம்மாவே லைன்ல வராங்க. இப்ப வைக்கிறேன் அந்த பிரீத்திக்கு பெரிய ஆப்ப. அம்மா சொல்லுமா.
ஏம்மா எதுக்கு நீ ஃபோன் பண்ணி பிரீத்தி ஃபோன் பண்ணாளான்னு கேட்ட? இல்லம்மா, அது வந்து ஒரு செய்தி வந்துச்சு. அதான் பிரீத்தி ஃபோன் பண்ணி உன்கிட்ட அந்த விஷயத்த சொன்னாளா இல்லையான்னு கேக்குறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். என்னம்மா செய்தி? அது நம்ம பண்டிதர் இருக்காரு இல்லம்மா. ஆமா, அவருக்கு என்ன? அம்மா பதறாதீங்கம்மா. பண்டிதரோட வைஃப் வீட்ல சமைக்கும்போது கேஸ் வெடிச்சு இறந்துட்டாங்கம்மா. அந்த சோகத்துல பண்டிதரும் பண்டிதரு பஸ்ல விழுந்து சூசைட் பண்ணிட்டாருமா. ஐயோ! வீரமாத்தி தாயே, இது என்ன கொடுமை கொடுமை! ஐயோ அம்மா, என்னாச்சுமா என்னாச்சுமா? சண்முகம், பண்டிதர் இறந்துட்டார சண்முகம். சந்திரிகா, எப்பம்மா? இப்பதாம்மா. அவர் சாகறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடிதான் விக்ரம்க்கு ஏத்த பொண்ணோட ஜாதகத்தை குறிச்சு அத பிரீத்தி கிட்ட கொடுத்திருக்காரு. அவரே போன் பண்ணி ஜாதகத்தை பிரீத்தி கிட்ட கொடுத்துட்டேன், அம்மாவை வாங்கிக்க சொல்லுங்கன்னு சொன்னாருமா. மைமா வந்துடுறேன். டிரைவர், சீக்கிரம் வண்டி எடு, சீக்கிரம் வண்டி எடு, சீக்கிரம். அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. அம்மா வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வரத்துக்குள்ள பிரீத்தி கையில இருக்கிற ஜாதகத்தை நம்ம கைக்கு கொண்டு வரணும். பிரீத்தி இந்த வீட்டை விட்டு போறத யாராலையும் தடுக்க முடியாது. விக்ரம், ஆ? முதல்ல நான் போறேன், பின்னாடி நீ வா. ஏன்? 2 பேரும் ஒன்னா போறதை யாராவது பார்த்தாங்கன்னா சந்தேகப்படுவாங்கல்ல. அதுவும் சரிதான். சரி, நீ முன்னாடி போ. ம். அம்மா, ஜூஸ். சரிங்கம்மா.
விக்ரம் ஆ, ஆண்டி எங்க விக்ரம்? ஆண்டி இல்ல எங்க போயிட்டு வரேன்னு கேட்டேன். ஆ அது ஆஃபீஸ் போயிட்டு வரேன் ஆண்டி. ம் ஆண்டி ரொம்ப டயர்டா இருக்கு, அப்புறம் பேசிட்டா. ம் சரி சரி சரி. பாத்தியா? பாத்தமா, அவளோட டிரால தான் வச்சிருக்கா. எடுக்கணும், நேரம் பார்த்து அதை எடுக்கணும். சரிங்கம்மா. இங்க பாரு, இனிமே நீ தனியாவும் போக வேணாம், ஹாஸ்டல்லையும் தங்க வேணாம். நம்ம வீட்ல இல்லாத இடமா என்ன, நீ இங்கே தங்கிக்க. இனிமே பிரீத்தி நம்ம குடும்பத்துல ஒருத்திதான். பிரீத்தி, ஏய் என்னாச்சு உனக்கு? தெரியல விக்ரம், ரீசன் தெரியாம யாராவது கண் கலங்குவாங்களா? எனக்கு தப்பா படுது விக்ரம். என்ன தப்பு? நாம அந்த ஜாதகத்தை பாட்டி கிட்ட கொடுத்துடலாம். உங்க பாட்டி என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. பாட்டி கிட்ட அதை கொடுக்காம இருந்தா அது நான் பாட்டிக்கு செய்யற மிகப்பெரிய துரோகம். எவ்வளவு நாளைக்கு அதை மறைச்சு வைக்க முடியும்? அப்படியே மறைச்சு நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இது மறைச்சு குற்ற உணர்ச்சியே என்ன கொன்னுடும் விக்ரம். ஏய் நாகு, சீக்கிரம். திறக்க மாட்டேங்குதியா? என்ன பண்றது? நான் உன் கூட எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமா வாழணும் விக்ரம். இந்த மாதிரி ஒருத்தங்களை ஏமாத்தி உன் கூட வாழ எனக்கு பிடிக்கல. 1000 போய் சொல்லி கல்யாணம் பண்ணலான்னு சொல்லுவாங்க, ஆனா எனக்கு அது செட் ஆகாது. எனக்கு எல்லாம் உண்மையா இருக்கணும். ஏன்னா நான் உன் மேல வச்சிருக்கிற காதல் உண்மை விக்ரம். இப்ப என்ன, உனக்கு அந்த ஜாதகத்தை பாட்டிக்கிட்ட கொடுக்கணும், அவ்வளவுதானே? கொடுத்துரு. உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ண. யாரையும் ஏமாத்தி காரியம் சாதிக்க கூடாதுன்னு நினைக்கிற பாரு. உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு மருமக எங்க வீட்டுக்கு வர எங்க குடும்பம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு ஒன்று நினைச்சா உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு. நீ அந்த ஜாதகத்தை பாட்டுக்கிட்ட கொடுக்கறதுனால எதுவும் மாற போறதில்ல. ஏன்னா நீ தான் எப்பவும் என் பொண்டாட்டி. எடுத்துட்டேன். யாரு என்ன பண்ணாலும் நம்ம ஒண்ணு சேர்றதை தடுக்கவே முடியாது. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு.